ஸோ கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா. என்னதான் உங்களுக்கு கஷ்டம், மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் கஷ்டம் எது இருந்தாலும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு நல்லா பாயில படுத்து தூங்குங்க. பாயே போதும்னு சொல்லுவாங்க. கேரளாலலாம் ஒரு வழக்கம் உண்டு. அத்தாழம் கழிக்க ஊணு சாப்பிடாம தூங்குறதுக்கு போகிறதுக்கு இப்போ கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பாலாம் ரொம்ப அதில் ஸ்ட்ரிக்ட்டு. அத்தாழம் அப்படின்னு சொல்கிறது வந்து நைட்டு அந்த இரவு சாப்பாடுன்னு அது வந்து கஞ்சி இப்போ முதல்ல இருக்கிறவங்களாம் அப்படி தான். வயசாக ஆக இப்போ எனக்கு தோணுது, ஆமா உண்மையாக சாயங்காலம் கஞ்சியும் ஒரு பயறு கூட்டானும் மதி அப்படின்னு தோணுது. ஏன் சொல்கிறேன்னா, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடியது. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் நான் டெல்லிலையும் கவனிச்சிருக்கேன், பெங்களூர்லேயும் கவனிச்சிருக்கேன். இது எல்லா இடத்துலையும் தொத்து வியாதி மாதிரி எல்லா இடத்துலையும் வியாதி விட்டுச்சு. சனிக்கிழமை நைட்டுன்னா ஒரு பார்ட்டி. அந்த பார்ட்டியில் நைட்டு தான் ஹெவி ஃபுட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கன், மட்டன், பிட்டன் எல்லாம் இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் வந்து குறைவு கிடையாது. பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, சோலே பட்டூரே இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் நீங்கள் அப்படி நைட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உண்மையானவே சண்டே காலையில் எழ முடியாது, முடியவே முடியாது. ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு அந்த மிதமான ஒரு வெயிலில் ஒரு ஆராம்சே ஒன்று நடந்து, அப்புறம் வந்து ஒரு காஃபியை குடிச்சு, அதுக்கப்புறம் ஸ்லோவாக அதே ஸ்லோ வேலை தான். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக யோசனை பண்ணி பாருங்கள். அந்த சூரியன் உதிக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம அப்படியெல்லாம் செஞ்சுருக்கோமானா இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கும் செய்ய வைக்கிறோம்னா இல்லவே இல்லை. என் பொண்ணையெல்லாம் காலையில் ஞாயிற்றுக்கிழமை எழுப்பணுன்னா ரொம்ப கஷ்டம். விடுங்க மம்மி, இன்றைக்கி கூட என்னை போட்டு தொந்தரவுப்படுத்தாதீங்கன்னு. அது உண்மையானுமே அந்த இனிமையான காலை பொழுது இது பண்ணணும். இந்த சொல்லுவான்ல, பனி விழும் மலர்வனும் அப்படின்னு, அந்த மாதிரி இந்த பனித்துளி தூவுற இந்த மார்கழி தை மாதத்தில் இருக்கட்டும், அந்த டியூஸ் எல்லாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் ரொம்ப ரசிப்போம். இந்த தும்பை பூவெல்லாம் அப்படியே வெள்ளேர்னு இருக்கும். இந்த அதெல்லாம் ஒரு என்ன இந்த முறுக்கு மாதிரிலாம் சுடுவோம். ஒரு பூ வச்சுட்டு நான் நினைப்பேன், அதெல்லாம் ஏன் அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு. ஏன்னா அந்த புல்லில் நம்ம கையை வச்சு காலை வச்சு விளையாடும்போது அந்த பூவில் அதில் இருக்கிறது இத்தினூண்டு தான், தும்பப்பூவே இத்தினூண்டு தான் இருக்கும். அதை எடுத்து இப்படி அப்படின்னு உறிஞ்சால் ஒரே ஒரு, அதான் நான் சொன்னேன்ல ஔவையாரோட துமின்னு சொன்னேன், அந்த துமி அளவுக்கு தான் ஒரு தேன் உள்ளில் அந்த நாக்கில் தொடும். ஆனால் அந்த தேனுக்கு இருக்கிற மகிமை அதெல்லாம் ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் 1000 ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கு ஈக்குவல். இன்றைக்கி அது ரசிக்க தெரியுமான்னு கேட்டால் என் குழந்தைங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. என் பசங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்த அழகையெல்லாம் சொல்லி கொடுத்தோமான்னு சொன்னால் இல்லவே இல்லைன்னு சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எல்லாமே தானே. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட முந்தா நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அட போக்கித்தான் என் பேத்தியே இதெல்லாம் நான் சொல்கிறது கேட்குறது இல்லை. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப ஏர்லியராக மேரேஜ் ஆனவங்க. என்னோடவே படித்தவ தான். அவள் வந்து அந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவள். நானும் அவளும் ஒரே ஏஜ் தான். அவளுக்கு இன்றைக்கி பேரனுக்கே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. நான் சொல்ல நூர்ஜஹான் நீ வந்து என்னது 48 நான் பாரு இன்னும் எங்கன்னு எனர்ஜெட்டிக்காக இருக்கு. நான் சொல்ல போகிதா நீ எல்லாம் உனக்கு பின்னாடி வாழல இத்தனை டிகிரி வச்சுட்டே என்னமும் பாரு எவ்வளோ எங்கே இருக்க. எனக்கு வந்து இப்போவே முட்டு வேதனை காதல் வேதனைன்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம முட்டு வலி இந்த முட்டை ரீப்ளேஸ் பண்ணுறது இதெல்லாம் அதுக்கு காரணம் இல்லை. நம்ம உடம்பு நல்லா இருக்கும்போது நம்ம நடக்கிறது இல்லை. முதல்ல எல்லாம் கோலம் வந்து இடுப்பு வச்சு குனிஞ்சு தான் போடுவோம். என்னுடைய வயசுலேயே வந்து உட்காந்து போட ஆரம்பித்தோம். இப்போ உட்காந்தும் போடுறதில்ல, குனிஞ்சும் போடுறதில்ல. ஒரு ஸ்டிக்கரை வாங்கிட்டு வந்து ஒட்டு, அதுக்கு மேலே ஏதாச்சும் முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே, நான் ரொம்ப டைம் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறேன். மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயில் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்துடுவாய். மட்டுக்குணவை உண்ணாமல் உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் சாப்பிடாம வாரி வாரி தின்பாயில் பார்க்குறதெல்லாம் இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிட்டோம்னா திட்டு முட்டு பட்டிடுவாய். ஒரு மாதிரி சஃபகேஷன் ஆகிடும். ஐயோ நோய் நெஞ்சு எரிச்சல் அதெல்லாம் வந்துடும். தினமும் பாயில் விழுந்துடுவாய், தினமும் ரோகமாக ஆகிடுவாய். தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. தூய காற்று பொல்யூட்டட், அன்பொல்யூட்டட் ஏர், நன்னீர் அன்பொல்யூட்டட் வாட்டர், சுண்ட பசித்த பின் உணவு, நல்லா பசித்த பிறகு தான் சாப்பிடணும். நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. 100 வயசு தரலைனாலும் இருக்கிற வரைக்குமாவது கை காலெல்லாம் அணக்கிட்டு யாருக்கும் பாரமாக இல்லாமல் போகிறதுக்காவது வளரணும். அருமை உடலின் நலமெல்லாம்
அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. இந்த உடம்பு வந்து எவ்வளவு அருமையானதுன்னு வள்ளலாரோட பாட்டல்லாம் இருக்குது. அதை பற்றி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் அடையணும். என்னோட பாடியை பற்றி என்னோடய பிரெயினுக்கு மட்டும்தான் தெரியும். என் பிரெயின் தான் என்னுடைய பாடிக்கு டாக்டர். அதுக்கு என் பாடியை பற்றி மட்டும்தான் தெரியும். என் பொண்ணை பற்றி கூட தெரியும்னா இருக்காது. எனக்கு சுமாராக தெரியும். ஏன்னா அவளுடைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இன்னென்னலாம் அவள் தப்பு பண்ணுறா அதெல்லாம் தெரியும். பட் அவள் பாடிக்கும் நீங்கள் யாருடைய பாடிக்கும் நான் என்னையவே பேசிக்கிறேன். எனக்கு மருந்து கொடுக்கணுன்னா வெளியே இருக்க டாக்டர்லாம் மருந்து கொடுத்தா சரியாகாது. அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க, ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா, வாட் ஆர் த சிம்டம்ஸ் யூ ஹாவ், வாட் இஸ் த ட்ரிகர் பாயிண்ட்டு. ட்ரிகர் பாயிண்ட்டுங்கிறது எந்த இடத்துல உங்களை தூக்கி விடுதுன்னு கேட்குறதுக்கு அர்த்தம். முதல்ல நான் சொன்னீங்களே, இந்த நாடி பிடிச்சி பார்த்துட்டு பட்டன்னு அவங்க சொல்லிடுவாங்க, இதில் சாப்பிடாதீங்க, இதை சாப்பிடுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு. ஏன்னா அந்த நாடியை கணிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கர்ப்பத்துக்கு வந்து அல்ட்ராசவுண்டுன்னு போகிறாங்க, பொண்ணு வேணுமா பையன் வேணுமான்னு சொல்லக்கூடாது. அந்த 4 மாதத்துக்கு பிறகு அந்த துடிக்கிற நாடியை வச்சு இடது கையில் துடித்தா ஒரு குழந்த, வலது கையில் துடித்தா ஒரு குழந்த. நான் சொல்ல மாட்டேன் இப்போ, ஏன்னா நானும் கொஞ்சம் வாட் ஐ சே ரொம்ப சாதுரியமாக இருந்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது ஆனால் ரொம்ப ஈஸி. 4 மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல நாடி வைத்தியர்கிட்ட நீங்கள் வந்து யார்கிட்டையாவது, நாடி வைத்தியர்னு இல்லை, நான் என்ன மாதிரி கற்றுக்கல்லிக்கிட்ட கேட்டிங்கன்னா கூட சொல்லிவிடுவாங்க. கரெக்டாக உங்கள் அந்த பெண்ணை வந்து மேக்ஸிமம் 4 மாதம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வச்சு அந்த நாடியை பிடிச்சி பார்த்தாங்கன்னா அழகாக சொல்லிவிடுவாங்க, வயிற்றில் இருக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு. நம்மளையா சொல்கிறீங்க பழங்காலம்னு. எங்கள் நாடு எங்களுடைய இந்த இந்திய கலாச்சாரத்தை சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து சயின்ஸ் டெவலப்மெண்ட் இல்லைன்னு. சயின்ஸ் எல்லாம் பின்ன டெவலப்மெண்ட் ஆனது. அதுக்கு முன்னாடி அப்படியே பின்னோக்கி போயிட்டே இருந்தோம்னா நம்ம நாடு மாதிரி சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் உள்ள நாடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. தயவு செய்து உங்கள் நாட்டை நீங்களே குறைச்சி மதிப்பிடாதீங்க. நன்றி, வணக்கம்.